சுகமாக வாழ்வீர்கள் கண்மணிகளே. கொடியாகட்டும் தாயே. என் மக்களே, என் மக்களே, என் மக்களே, உங்கள் ஒவ்வொருவர் வீட்டிலும் நான் காமாட்சி அம்மனாகவே குடிகொண்டிருப்பேன். என் மக்களே, என் மக்களே, நான் காமாட்சியாக உருமாறிதான் கைலாயம் செல்கிறேன். என் மக்களே, என் மக்களே, நான் பார்வதியாக உருமாறிதான் கைலாயம் செல்கிறேன். நான் போய் வருகிறேன் மக்களே. கண்மணி வண்டிய ராஜனே, நான் சென்று வருகிறேன். கண்மணி வண்டிய ராஜனே. இப்படியாக அம்மன் அருள்வாளித்து சிவனார் இடபாகம் சேரவும் வன்னியனும் வன்னியன் மக்களும் ஆளித்து அரசு நடத்தும் பாக கைகள் மகிழ்ச்சி அடைந்து இருந்த ஜம்பு முனிவர் இனி நமக்கு முக்தி அடைவதே சிறப்பு என எண்ணி நாவல் மரமடர்ந்து ஓங்கி உள்ள நாவல் மரத்தின் கீழ் அமர்ந்து யோகத்தில் ஆழ்ந்திருந்தார். இப்படி நீண்ட நாளாக கசடயோக சம்புத முக்தி யோகத்தில் கிடைத்தவர் அருகில் வியப்பிற்குரிய மாபெரும் சக்தி வாய்ந்த நாவல் கனி ஒன்று விழுந்து சம்பு முனிவர் இக்கனி மிகவும் நற்கனி, முக்கனியும் சிறந்த பொற்கனி என்பதறிந்து இதை அருந்துவோர் இப்பூவுலகில் இல்லை, அதன் அருமை அவ்வளவு பெரியது. எனவே இதனை அருந்தத்தக்கவர் ஒருவர் உண்டென்றால் அது உமா மகேஸ்வரன் ஒருவனே என பூஜித்து அக்னியை கைலைவாய் முக்களிடம் சென்று வணங்கி நின்று மிக பணிவுடன் அந்த நாவல் கனியை அயனிடம் கொடுத்து நின்றார். வழக்கை நீட்டி வாங்கிய ஈசன் சடக்கென வாயில் போட்டு சாப்பிட்டு விட்டு கொட்டையை கீழே உமிழ்ந்தார். பழம் அருந்தும் காட்சியை கண்குளிர பார்த்துக் கொண்டே நிற்கும் பரமபக்தன் ஜம்புமுனி சாம்பசிவன் உமிழ்ந்த அந்த கொட்டையை கையிலிருத்து தேவ பிரசாதம் எண்ணி வாயிலிட்டு உண்ணாக்கு படாமல் விழுங்கிவிட்டார். சிவன் கைப்பட்டதும் தேசமிருந்து செடியாகி மண்டையின் உச்சியை நோக்கி பிரமேந்திரம் மூலமாக வெளியேறி பல கிளைகளுடன் வளர்ந்து பழுத்து காய்ந்து தொங்கின. அது கண்ட பறவையினம் அந்த நாவல் மரத்தை தன் அரண்மனையாக்கின. தவயோகிகள் அம்மரத்தின் கீழ் நேரில் செம்மையுரைத்த வழியாற்றினார். அதுகள் யாவும் கண்டு வந்த சம்புமாமுனி அம்மை அப்பனையும் அதன் நேரில் இருக்கும்படி வேண்டினும் ராஜயோகியே உன் ஆசை நிறைவேறும், அந்த பழம் கிடைத்த இடமே போய் சேர் என்று ஆக்கினையிட்டார். ஈசன் மொழிகெட்ட தாசன் சபுமுனி ஆசை கிளீட கையிலே விட்டு திருரானைக்கார் வந்து அமர்ந்தார். அந்த கணமே சிவனம் வந்து அமர்ந்தார். சிவனம் வந்து ஜம்புகேஸ்வர் என்ற திரு பெயருடன் அம்மனும் வந்து அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் இருந்து கொண்டு காட்சி கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதோடு எங்கள் வன்னிய நாடகம் முடிவுற்றது. எங்களுக்கு 7 நாள் இரவு அமைதி காத்து நல்லாதரவு கொடுத்த இந்த ஊர் மக்களும் பக்கம் ஊரில் இருக்க அன்பர்களும் எங்களுக்கு நல்லாதரவு கொடுத்த அனைவருக்கும் எங்கள் மேட்டுக்கார்புரம் ஸ்ரீ காமாட்சி அம்மன் நாடக மன்றத்தின் சார்பாக எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்களுக்கு 7 நாள் இரவாக எங்களுக்கு உறுதுணையாக இருந்து இன்னும் பக்க மேல வாக்கி